ஒரு கிராமத்தில் கண்ணன் என்ற ஏழை விவசாயி இருந்தான். அவனுக்கு வயல்வெளியில் வேலை செய்யும்போது ஒருநாள் மண்பானை ஒன்று கிடைத்தது. ஆச்சரியமாக அந்த பானையில் ஒரு தங்க நாணயம் இருந்தது. கண்ணன் அதை பார்த்ததும் சந்தோஷப்பட்டான். மறுநாள் கண்ணன் அந்த பானையை வேகமாக தேய்த்தான். உடனே அந்த பானையிலிருந்து மேலும் 2 தங்க நாணயங்கள் விழுந்தன. இது ஒரு மாயப்பானை என்று கண்ணன் குதூகலமடைந்தான். அவன் பேராசைப்பட்டான். அதிக நாணயங்கள் வேண்டும் என்று அடுத்த நாள் பானையை உடைந்துவிடும் அளவுக்கு வேகமாக தேய்த்தான். இப்போதும் சில நாணயங்கள் நிறைய விழுந்தன. ஆனால் கண்ணனுக்கு திருப்தி இல்லை. நாளுக்கு நாள் அவனது ஆசை வளர்ந்தது. ஒரு நாள் அவன் முழு பலத்தையும் திரட்டி பானையை கடுமையாக பிளக்கும் அளவுக்கு தேய்த்தான். "டடார்" என்ற சத்தத்துடன் அந்த மண் பானை உடைந்து நொறுங்கியது. அதன் பிறகு அந்த பானையிலிருந்து ஒரு நாணயம் கூட வெளியே வரவில்லை. கண்ணன் தன் பேராசையால் கிடைத்ததை இழந்து வெறுங்கையுடன் நின்றான். பேராசை பெருநஷ்டம் என்று அழுது பெருமூச்சு விட்டான்.